கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Book your next holiday at Grand Royal Tours. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. நேற்று ஜெனரல் பட்ஜெட் முடிஞ்சது, இன்னைக்கு விவசாய பட்ஜெட் முடிஞ்சது. நாளைக்கு எல்லாருக்கும் கத்திரிக்கோள் டிக்கு 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 அறுவடை செஞ்சிருவாரு விஜய். உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போதே ஒரு கூட்டமா எல்லாருமே கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்காக கருப்பு சட்டை போட்டு வந்திருப்பாங்க? எனக்கு என்ன அவங்க வீட்டு ஏதோ சோகம் வந்துருச்சோன்னு நினைச்சுங்க. யாராவது தவறி போயிட்டாங்களோன்னு நினைச்சேன். நல்ல எல்லாரும் உயிரோடு இருக்காங்க ஆண்டவன் அருளால. திமுக செத்து போனதுக்கு துக்கம் அனுப்பி வைக்கிறாங்களோ தெரியுது. முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் முன்னாடி கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியை தடுத்தார்கள். ஆனால் பிரபாகரன் அந்த மாதிரி இல்லை, விஜய் அந்த மாதிரி இல்லை. கருப்பா இருக்கட்ட சேப்பா இருக்கட்ட கருப்பு அவருக்கு பிடிச்ச கலர் தானம்மா, சரி வாங்கன்னுட்டாரு. வாங்கன்னுட்டாரு. இதுல என்ன ஒண்ணு வெறுத்து பார்த்தா ஒண்ணு நடக்கிறேன். முடிஞ்சு வச்சு கதை. அங்க ஹிந்தியில சொல்லுவாங்க தாத்தா கட்டுள்ளுன்னு, அது மாதிரி துள்ளு பண்ணி விட்டாரு. விஜய வெறுப்பேத்தணும்னா கருப்பு கொண்டு வந்தா பயப்பட மாட்டேன். சதா வாய் மூன்று. சார், நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த வேளாண் பட்ஜெட் வெளியே சொல்லியிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று நான் ஜெனரல் பட்ஜெட்டுக்கு உங்கள்கிட்ட பேசும்போது 100க்கு 95 மார்க்னா இதுக்கு 95 மார்க். சபாநாயகர் சில ரொம்ப ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சாதகமா பண்ற மாதிரி பண்றாரு. அது எனக்கு பிடிக்கலைங்க, உண்மையாக சொல்லணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பட்ஜெட்டை பத்தி மட்டும் பேசுங்க, மற்ற எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ அதை எப்படி சார் நீங்க தவறு அப்படிங்கிற எந்த விதத்துல தவறா தெரியுது? தவறு என்றால் இது ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு, இளம் உறுப்பினர்களுக்கு ஒரு தேக்கத்தை தரும், ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்கிறேன். எங்க விஜய் பாராட்ட முடியாதா? அப்போ இவன் திட்டத்தா நம்ம வண்டியில அவன் கருப்பு சட்டை கொண்டு அதுதான் போடணுமா? ஆக மொத்தம் சபாநாயகர் இன்று நடந்து கொண்டது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க? இது ஜீரோ பட்ஜெட், ஸ்டிக்கர் பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சொல்றது let them say anything. அது தப்புமா. அவங்க எல்லாம் அது இப்போ உங்களுக்கு மூக்கு சளி இருந்தா தும்புவீங்க, அவங்க தும்பிட்டே இருப்பாங்க. அவங்க எப்ப மூக்கு சளி பிடிச்சா அவங்க எதிர்கட்சி தானே, பரவாயில்ல, அவர் பாட்டு விட்டுட்டு போகணும். பெண்களுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி எதுவுமே பேசல சிஎம் அவர்கள். அப்ப இது ஏமாற்றம் விதமா தானே இருக்கு அப்படிங்கிறதையும் எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். காரணம், எந்த மாற்றம் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி அது ஏமாற்றம் என்று தான் சொல்லும். நீங்க ஒரு பட்ஜெட்னா 234 எம்எல்ஏ உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுமா. இந்த ஊழலை பத்தி ஏதாவது பேசினா திமுகக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன காரணம் சார்? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுன்னு அந்த மாதிரி தானே. ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சட்டசபையில பார்ட்டி ஃபண்ட் அப்படி திரும்பிட்டு கேட்டார், அது என்ன பாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு எரியுது அவனுக்கு. சினிமாவில் முதலமைச்சராக நடிப்பேன், ஆனால் முதலமைச்சரானவர் முதலமைச்சர் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் இருக்காரு. அவருக்கு எதிர்த்து இவங்க எல்லாம் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு தெருக்கூத்து மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு கருப்பு சட்டை, நாளைக்கு அதான் தள்ள கட்டின்னு வருவாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் கேள்வி நேற்று ஜெனரல் பட்ஜெட் முடிஞ்சது, இன்னைக்கு விவசாய பட்ஜெட் முடிஞ்சது. நாளைக்கு எல்லாருக்கும் கத்திரிக்கோள் டிக்கு 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 அறுவடை செஞ்சிருவாரு விஜய் முதலமைச்சர். இந்த திமுக காரர்களுக்கெல்லாம் அறுவடை இருக்குது நாளைக்கு, பெரிய அறுவடை. இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்தாங்கல்ல. உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போதே ஒரு கூட்டமா எல்லாருமே கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்காக கருப்பு சட்டை போட்டு வந்திருப்பாங்க? தவறான செயல். இது துக்க தினம் அல்ல. அவர்களுக்கு என்ன துக்கமா இருக்கலாமே தவிர தமிழ் மக்களுக்கு துக்கம் அல்ல. அதே அளவில் அப்பாவு அவர்கள் சபாநாயகராக இருந்த பொழுது முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் முன்னாடி கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியை தடுத்தார்கள். ஆனால் பிரபாகரன் அந்த மாதிரி இல்லை, விஜய் அந்த மாதிரி இல்லை. கருப்பா இருக்கட்ட சேப்பா இருக்கட்ட கருப்பு அவருக்கு பிடிச்ச கலர் தானம்மா, சரி வாங்கன்னுட்டாரு. வாங்கன்னுட்டாரு. இதுல என்ன ஒண்ணு வெறுத்து பார்த்தா ஒண்ணு நடக்கிறேன். முடிஞ்சு வச்சு கதை. அங்க ஹிந்தியில சொல்லுவாங்க தாத்தா கட்டுள்ளுன்னு, அது மாதிரி துள்ளு பண்ணி விட்டாரு. அவர் விஜய வெறுப்பேத்தணும்னா கருப்பு கொண்டு வந்தா பயப்பட மாட்டேன். சதா வாய் மூன்று சலேகா அப்படி விட்டுருவாரு. அவ்வளவுதான்.
திமுக செய்தது மாபெரும் தவறு. இந்திய ஜனநாயகத்திற்கு கருப்பு பண்ணது மிக மிக தவறு. அவங்களே அந்த கட்சி கொடியிலே கருப்பு வச்சிருக்காங்க. உனக்கு இவங்க வேற கருத்து போட்டு வரணும். ஒரு துக்கத்துக்கோ இல்ல ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ ஒரு எதிர்ப்புக்கோ தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே கருப்பு சட்டை போடுவோம். சோ இங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சி தலைவரும் அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி கருப்பு சட்டை போட்டுட்டு அங்க உள்ள வந்திருக்கிறாங்க. சோ அதை பார்க்கும்போது வந்து என்ன காரணமாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் தோணுது அதை பார்க்கும்போது? எனக்கு என்ன அவங்க வீட்டு ஏதோ சோகம் வந்துருச்சோன்னு நினைச்சுங்க. யாராவது தவறி போயிட்டாங்களோன்னு நினைச்சேன். நல்லவேளை எல்லாரும் உயிரோடு இருக்காங்க ஆண்டவன் அருளால. திமுக செத்து போனதுக்கு துக்கம் அனுப்பி வைக்கிறாங்களோ தெரியுது. சார் இபிஎஸ் அவர்கள் ஒண்ணு சொல்றாரு சார், திமுக போலவும் டிவிக்கு அதாவது விஜய் அவர்கள் விவசாயிகளை ஏமாற்றுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் திமுகவிற்கு இணைப்பாக இருக்கும் போது ஒரு நாடகம் நடித்து பல முன்னணிகளில் மே 5ஆம் தேதி 2026 விஜய் அவர்களை ஆளுநர் அழைக்காமல் இருக்கிறதுக்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொன்ன ஸ்டாலினுக்கு முன்னாடி இவர் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி நான் வந்து திமுக மாதிரி இருக்குது விஜய்னுட்டு இவரு தனியா போறாரு. ஏன் மே 5ஆம் தேதி ஒத்துண்டாரு சீஃப் மினிஸ்டருக்கு. ஆக மொத்தம் இவர் வந்து செய்வது இரட்டைப்பாடு என்று தான் என்னுடைய கருத்து. மே மாதத்திற்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கும் இடையே 2 மாதங்கள் இருந்தாலும் இன்றும் பலர் பேசுகிறார்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான், பங்காளி விருந்தாளி ஓம்பாளி இந்த ஆளு அந்த ஆளு இந்த ஆளு அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒன்றாக சேர்ந்தால் அது ஜெயலலிதாவுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். இன்று விஜய்க்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த வேளாண் பட்ஜெட் வெளியே சொல்லியிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று நான் வந்து ஜெனரல் பட்ஜெட்டுக்கு உங்கள்கிட்ட பேசும்போது 100க்கு 95 மார்க்னு இதுக்கு 95 மார்க். நிச்சயமாவே ஒரு இளம் தலைமை காரணமாக வினோத் என்பவர் முதலமைச்சரனுடைய ஆலோசனையின் பேரில் he gave a roughly good budget. சில ஆலோசனைகள் இருக்கலாம். அந்த ஆலோசனைகள் எல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகத்தான் என்று முதலமைச்சரும் வினோதும் எடுத்துக்கொண்டதனால் கிரிட்டிசிசம் கண்டனங்கள் இருந்தாலும் அதை அடுத்த பட்ஜெட்டில் நிலைநாட்டுவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்கிறேன். எது இருப்பினும் முதல் கட்டமாக பேபி ஸ்டெப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். முதல் பட்ஜெட் இதுக்குத்தான் அதுதான் நினைக்கிறேன். அது தவிர சபாநாயகர் சில ரொம்ப ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து எதிர்கட்சிக்கு சாதகமா பண்ற மாதிரி பண்றாரு. அது எனக்கு பிடிக்கலீங்க. உண்மையா சொல்லணும். எதை வச்சு சார் சொல்றீங்க? அவர் என்ன விஷயத்துல சாதகமா பண்றாருன்னு சொல்றீங்க? பாராட்டி பேசினா அவர் எங்க எடுக்கணும்? அது சபையில குறிப்பிடது. அதான் சார், அது 6 நிமிடம் ஒரு 6 நிமிடம் செய்யும் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசி ஒரு மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சில விஷயங்கள் சொல்லும் போது சபாநாயகர் அவர்கள் நீங்க வந்து பட்ஜெட்டை பத்தி மட்டும் பேசுங்க, மத்த எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாரு. சோ அதை எப்படி சார் நீங்க தவறு அப்படிங்கிற எந்த விதத்துல தவறா தெரியுது? தவறு என்றால் இது ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு இளம் உறுப்பினர்களுக்கு ஒரு தேக்கத்தை தரும். ஒரு செட்பேக்காக தான் நான் பார்க்கிறேன். எது இருந்தாலும் அவரும் மூத்த அரசியல்வாதி, விஜய்க்கு நெருக்கமாக இருந்தாலும் எதிர்கட்சிக்கு சாதகமாக செய்கிறேன் என்று ஒரு நடு நிலைப்பாடை காண்பிக்கிற மாதிரி சொல்றாரு. அவர் செய்தது சரி என்று நான் சொன்னாலும் ஒரு பொதுமக்களுடைய கலாட்டா நேயர்களுடைய தங்கள் மூலமாக என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், பல தெய்வங்கள் அது வைணவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் திருவாச்சகம் திருப்பாவை ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் 1008 நாமங்களை சொல்லி ஆண்டவனை புகழ்கிறார்கள். அதெல்லாம் நீங்க ஒத்துக்கலாமா? இவர் ஜெபமாலை கொடுத்துட்டு பண்ணினார், வரவேற்கத்தக்கது. இவர் வேளாண்மை பட்ஜெட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்த வரவேற்கத்தக்கது. சபாநாயகர் எதுக்கு எல்லாரையும் விட்டு குட்டணும்? எதுக்கு வேலை இல்லைன்னு என்னுடைய கருத்து. அது சபாநாயகருக்கு நான் கலாட்டா மூலமாக என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள, நான் தப்பா கூட இருக்கலாம். எதிர்கட்சியை சப்போர்ட் பண்றாருமா அவரு? நாங்க அவை குறிப்பிட்டு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்க. அது அவை குறிப்பிட்டு டெலிவிஷன் வந்துச்சு என்ன எடுப்பாரு சொல்லுங்க பாப்போம். அவை குறிப்பில இருந்து எங்க விஜய் பாராட்ட கூடாது? அப்போ இவன் திட்டத்தா நம்ம வண்டியில அவன் கருப்பு சட்டை வந்து கொண்டா அதுதான் போடணுமா? ஆக மொத்தம் சபாநாயகர் இன்று நடந்து கொண்டது எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து. சார் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேளாண் பட்ஜெட் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல தலைவர்களுடைய கருத்துக்களை பேட்டேன். பிரேமலதா சொன்னதும், அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சொன்னதும், நைனா நாகேந்திரன் சொன்னதும், எடப்பாடி சொன்னதும் நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இந்த பட்ஜெட் ஜீரோன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லலையே, தே வெல்கம் இட்டாச்சே. அன்புமணி ராமதாசனுடைய மனைவி வெல்கம் பண்ணிருக்காங்களே. அவங்க நல்லா எல்லாம்
பால் வளம் தயிர் வளம் எல்லாருக்கும் தவிர பிரேமலதா சொல்வது உண்மை. யாரும் இல்லைங்களே. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆச்சு? அதுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்ட, எலக்ட்ரிசிட்டினா தண்ணியை பாசன வசதிக்கு உபயோகப்படுறாங்க, அது உண்மைதான். ஆனால் விவசாய பட்ஜெட்ல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி என்பது இணைப்பு, அது பொது பட்ஜெட்ல வருமே தவிர விவசாயத்துல வராதுன்னா என்னுடைய நிலைப்பாடு, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. எது இருப்பினும் ஓவரா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக எதிர்கட்சி சொல்லுவதை கருத்தில் கொள்ளுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைத்து கருத்துகளுமே எதிர்மறையாக இருந்தாலும் அது தமிழக வளர்ச்சிக்காகத்தான் இருக்கிறது என்ற நல்ல எண்ணத்துடன் விஜய் அவர்கள் மேலும் அடி எடுத்து வைப்பார். இங்க பிரபாகரன் சபாநாயகர் நான் சொல்றதை ஒண்ணும் கட் பண்ண முடியாது அவரால். இருந்தாலும் நான் சொல்றேன் சார். இவ்வளவு பட்ஜெட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க? இது ஜீரோ பட்ஜெட், ஸ்டிக்கர் பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சொல்றது அது தப்புமா. அவங்க எல்லாம் அது இப்போ உங்களுக்கு மூக்கு செல்லுன்னா தும்புவீங்க. ஆமா, அவங்க தும்பிட்டே இருப்பாங்க. அவங்க எப்ப மூக்கு செல்லி பிடிச்சா அவங்க எதிர்கட்சி தானே, பரவாயில்ல, அவர் பாட்டு விட்டுட்டு போகணும். என்ன இருந்தாலும் 2026 ஒரு தேர்தலுடைய முடிவு 106, 128 இருந்தாலும் 128 எதிர்கட்சிகளுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மைனாரிட்டி அரசாங்கம் 144 ஓட்டு வாங்கினாரு. அதற்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்த கூடாது, ஆனால் பொருட்படுத்த வேண்டும் என்ற நிலையும் நான் எதிர்பார்ப்பது. காரணம் என்னன்னா, அவங்க சொல்றது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு டெவலப்மெண்ட், விகாஸ் தான் சொல்றாங்க, தப்பு கிடையாது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தரணும்னா ஒண்ணு இவங்க கொடுத்துருக்காங்களா, திமுக கொடுத்தாங்களா? பிரேமலதா கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்களே பிரேமலதா அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சொல்றது சரி, சௌமியா சொல்றது கரெக்ட், மேடம் சொல்றது 108 பாயிண்ட், எல்லா பாயிண்ட் கரெக்ட். அதெல்லாம் அந்த அம்மையார் நாளை மறுநாளோ இந்த விவசாய பட்ஜெட்டுடைய விவாதத்தில் கலந்து கொண்டு செய்ய வேண்டும். அடுத்த விவசாய பட்ஜெட்டுக்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சார்பாக முதலமைச்சரையும் விவசாய அமைச்சரையும் சேர்ந்து அவர்கள் எழுதி கொடுத்து இதையெல்லாம் சேருங்கள் என்று ஒரு ஐடியா கொடுக்கணுங்க. அரசாங்கத்துக்கு ஐடியா தேவைங்க. உங்களுக்கு எனக்கு ஐடியா இருந்து எல்லாருக்குமே ஐடியா தேவை. நீங்க இன்னைக்கு சொல்றது நேற்று சொல்றதானே, அவங்க பண்ணல, நாங்க லெட்டர், டெல்லி கவர்மெண்ட்ல அந்த மாதிரி தான் நடக்குமா. எல்லாருமே முதல்ல ஒரு கன்சல்டேஷன் வைப்பாங்க. அந்த கன்சல்டேஷன் இப்போ இருந்திருக்குது. நீங்க என்னதான் இருந்தாலும் முதலமைச்சருக்கும் விவசாய அமைச்சருக்கும் ஒரு கடிதம் மூலமாக 10 பாயிண்ட் எழுதி போடுங்க. இது செய்யல அடுத்த வாட்டி சொல்ல முடியும் என்ற யோசனை, சஜஷனை நான் தருகிறேன். இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் விதமாக அமைந்துள்ளது. ஏன்னா பெண்களுக்கு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி எதுவுமே பேசல சிஎம் அவர்கள். அப்ப இது ஏமாற்றும் விதமா தானே இருக்கு அப்படிங்கிறதையும் எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏமாற்றமா நான் பார்க்கலை, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதான் நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். காரணம், எந்த மாற்றம் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி அது ஏமாற்றம் என்று தான் சொல்லும். அது டெல்லி பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சட்டசபையா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு பட்ஜெட்னா 234 எம்எல்ஏ உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுமா. சார், நேத்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில வார்த்தைகள் சிஎம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி பிரஸ் மீட்ல பேசியிருந்தார் சார். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? தவறான பேச்சுகள். அவருக்கு இன்னும் ஒரு நாள்ல அவர் ஜெயில போகலே தவிர சிறையில அடைச்சா கூட அது தெரிஞ்சுக்கும். அடுத்த வாட்டி சிறையை போகாமல் இருப்பதற்கு நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன். 2031 திருப்பும் நீங்கள் எதிர்கட்சி ஆக வேண்டும் என்றால் இதெல்லாம் பேசினருங்க. பாராட்டி பேசினீங்கன்னா ஒருவேளை ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஊழலை பத்தி ஏதாவது பேசினா திமுகக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன காரணம் சார்? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுன்னு அந்த மாதிரி தானே. ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சட்டசபையில பார்ட்டி ஃபண்ட் அப்படி திரும்பிட்டு கேட்டாரு, அது என்ன பாது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு எரியுது அவங்களுக்கு. சீஃப் மினிஸ்டர் கேட்ட போது ஞாபகம் இல்லை உங்களுக்கு? அசம்பிளிலேயே சீஃப் மினிஸ்டர் கேட்டாரு, பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே குதிக்கிறாங்க பாருங்க. நேற்று போன சட்டசபையில அப்ப சீஃப் மினிஸ்டர் அவர் கேட்டு நக்கலா கேட்டது அவங்க ஒண்ணு எரியுது கிடந்தது. எல்லாம் வெளில போட்டாங்க. இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் நாளைக்கு சட்டசபை விவாதத்தில் மாபெரும் அமளி இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் பேசுவார்கள். அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன் போன்ற ரமேஷ் போன்ற அமைச்சர்களுடைய எதிர் வினையை தாங்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியுது நம்மளுக்கு. உதயநிதியா இருந்தாலும் இவங்களாம் வந்துருவாங்க. முதல் பட்ஜெட்டில் தவறாக பேசக்கூடாது என்று நேற்று மௌனம் சாதித்தார்கள். அந்த மௌனத்தை கடைபிடிச்சாங்கன்னா பொதுமக்கள் உங்க பக்கம் வருவாங்க.
நீங்க எதாவது பேக் 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 பேக்னு சொல்லியிருந்தீங்கன்னா பொதுமக்கள் உங்களோட வரமாட்டாங்க, எந்த கட்சியா இருக்கட்டும். சார் இப்பெல்லாம் வந்து சட்டமன்றத்துல ஏதாவது அறிவிக்க போறாங்க, பட்ஜெட்டாக இருக்கட்டும், வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், ஏதோ பேச போறாங்க அப்படின்னாலே எதிர்க்கட்சி என்ன பண்ண போறாங்க, எதிர்க்கட்சி உள்ள இருக்க போறாங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறாங்களா அப்படின்னும், இன்னைக்கு பார்த்தா வந்து கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? பொதுமக்களுடைய அட்ராக்ஷன் வேணும்னு பாக்குறாங்க. பொதுமக்கள் கண்டிப்பாக திமுகவையும் அதிமுகவையும் ஒதுக்கி வைத்தார்கள். மீண்டும் தங்களுடைய ஒரு ஒரு பார்வை ஜனங்க மேல இருக்கணுங்கிறதுக்காக டெலிவிஷன்ல காமிக்கிறாங்கல்ல. இவங்க அப்பா காமிச்சாரா இல்ல இவர் காமிச்சாரா? 24x7 இவர் காமிக்கிறாரு. ஆரம்பிக்கத்திலேருந்து முடிகிற மட்டும் காமிக்கிறாரு. அது இதுங்கிறது. அதனால பொதுமக்களுக்கு அரசாங்கம் நடத்துவதற்கு ஒரே ஒரு 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 கோல்டன் வேர்டு விஜய் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. அது உங்களுடைய நேயர்களுக்கு சொல்றேன். சினிமாவில் நடிக்கும் போது முதலமைச்சராக நடித்தீங்களேன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டாங்க விஜய். அவர் சொன்னாரு, சினிமாவில் முதலமைச்சராக நடிப்பேன், ஆனால் முதலமைச்சரான பேர் முதலமைச்சர் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவர் இருக்காரு. அவருக்கு எதிர்த்து இவங்க எல்லாம் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு தெருக்கூத்து மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு கருப்பு சட்டை, நாளைக்கு அதான் தள்ள கட்டின்னு வருவாங்க. நாளைக்கு வந்து சொக்கா ஷர்ட்ல வந்து டிஎம்கே விஜய் பேசி தமிழ்னது போன வாட்டி கொண்டு வந்தாங்களே பதாக அது என்னது முதலமைச்சரே பேசி விஜய் பேசி அந்த மாதிரி வேற தானே கொண்டுருவாங்க. வேற ஒண்ணுமே அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சார் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கும் விதமாக தான் நாங்க கருப்பு சட்டை போட்டு வந்தோம் சொல்லிட்டு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? உதயநிதி அவர்கள் சொல்லுவதில் உண்மை இருந்து ஒரு வாதமாக ஏற்படுத்தி கொண்டாலும் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு பேசும்பொழுது இன்று பேசுவதை தவிர நாளையோ நாளை மறுநாளோ எப்பொழுது சபாநாயகர் டைம் ஒதுக்குறாரோ அதுல பேசினா நல்லா இருக்கும். அது ரெக்கார்ட்ல போகும். இது பொதுமக்களுடைய கன்சம்ஷனுக்காகவும் திமுக உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்காகவும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு யோசனைகளோ அல்லது மாறுதல்களையோ எதிர்கட்சியோ அல்லது ஈவன் ஆளுங்கட்சிக்காரர்களோ பேசும்போது கொண்டு வந்தால் கண்டிப்பாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்வாங்க. எஸ்பெஷலி விஜயனுடைய கவர்மெண்ட் receptive to others criticism. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. Book your next holiday at Grand Royal Tours. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.